ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, சாயப்பாவின் சத்திய வாக்கு. ஆம், இதை கேட்டு முடித்த 10 நிமிடத்தில் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உன் வீடு தேடி வரும் என் செல்லமே. எனக்கு நீயே நன்றி சொல்வாய். யாரும் எதிர்பார்க்காத இடத்தில் நான் உனக்கு நீ எதிர்பார்த்ததை அள்ளி அள்ளி தரப்போகிறேன். என்னிடம் வைக்கும் பிரார்த்தனைகளை நிச்சயமாக நிறைவேற்றி தருவேன். உனக்கு மட்டும் யாரும் இல்லையே என்று கவலைப்படும் அந்த தருணத்தில் உனக்காக இந்த சாயப்பா நான் இருப்பேன் என்று ஓடோடி உன் அருகில் வருவேன். பல துக்கத்திலும் துயரத்திலும் உன்னுடன் இருந்து உன்னுடைய சுக துக்கங்களையும் துயரங்களையும் போக்க உன் சாயப்பா நான் பாடுபடுவேன். இந்த சாயப்பா உன்னுடன் இருக்கிறேன் என்பதை மட்டும் முழுமையாக நம்பு. சாயப்பாவின் பரிபூர்ண அன்பு முழுமையாக ஒவ்வொரு என்னுடைய பக்தனுக்கும் நிச்சயமாக கிடைக்கும் என்பதை நீ முழுமையாக நம்ப வேண்டும். அதற்கு எப்போதும் நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். எல்லாமே பழிக்கும். நான் இருக்கும்போது நீ கடுகளவு கூட கலங்கக்கூடாது. எந்த நேரத்திலும் உன்னை கைவிட மாட்டேன். ஆம் செல்லமே, முடிந்ததை செய். முடிந்த மட்டும் முயற்சி செய். முயற்சி செய்வதை நிறுத்திவிடாதே. தளர்ந்து விடக்கூடாது. நன்மையாகவே பேசி பழகிக்கொள். உன்னை நான் பாதுகாப்பேன் நிழலாக. ஏமாற்றமான சூழ்நிலைகள் வந்தால் அனுபவமாக எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர வருத்தப்பட்டு கொண்டே இருந்தால் மனம் வலித்து அழுத்தம் உண்டாகி உடல் கெட்டு போய்விடும், நோய் வந்துவிடும். ஆகவே எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என்ற நம்பிக்கையோடு செயல்பட வேண்டும். உன்னுடைய கடமைகளையும் நேர்மையுடன் செய். உனக்கான காரியங்கள் எல்லாம் கைகூடும் நேரம் வந்துவிட்டது. நீ நினைத்தது அனைத்தும் பழித்துவிடும் என் செல்லமே. உனக்கு எந்த ஒரு தடங்களும் இன்றி நன்மையாகவே நல்லதாகவே எல்லாம் உனக்காக உன் சாயப்பா செய்வதற்கு தயாராகிவிட்டேன். கூடிய விரைவில் உனக்கான காலமும் நேரமும் மாறப்போகிறது. உன் கவலையை கட்டாயம் நீக்குவேன். அதற்கு சற்று பொறுமையாக இருக்க வேண்டும். மற்ற எல்லாவற்றிலும் நான் கேட்டதை கொடுத்தார் சாயப்பா. ஆனால் இந்த ஒன்றை மட்டும் வருடக்கணக்கால் காக்க வைக்கிறாரே என குழப்பக்கூடாது. நம்பிக்கை இழந்துவிடக்கூடாது. உன்னை அதற்கு தகுதியாக்கி விட்டேன். எந்த நிமிடமும் அது உன்னை தேடி வரும். உற்சாகமாக இரு. ஏமாற்றியவர் வாழ்ந்ததும் இல்லை, ஏமாந்தவர் வீழ்ந்ததும் இல்லை. ஒன்றுமே நடக்கவில்லையே என்று குழம்பாதே. உனக்குரிய கஷ்டமான நேரத்தில் கஷ்டத்தை நினைக்காமல் என்ன நினைத்து பார். அந்த கஷ்டமே தெரியாமல் உன்னை நான் வெளியில் கொண்டு வந்து விடுவேன். விரைவில் மங்கள இசை முழங்க வான வேடிக்கையுடன் எல்லோரும் வாழ்த்தும் தெரிவிக்கும் நாள் வரும். அதற்கு சற்று பொறுமையோடு காத்திருக்க வேண்டும் என் செல்லமே. நீ நினைத்த காரியங்கள் அனைத்தும் நான் முன்னின்று நடத்தி தரப்போகிறேன். உண்மையான அன்போடு நீ எதிர்பார்த்து தேடிய உன் உறவு நிச்சயமாக உன் இடத்தில் தேடி வரும். நீ எதிர்பார்க்காத நேரத்தில் நீ மகிழ்ச்சியாக இருப்பதை பார்ப்பதற்காகவே நான் இருக்கிறேன். உன் சாயப்பா என்றும் உன்னை கைவிட மாட்டேன். உன் எண்ணங்கள் அனைத்தும் நிச்சயமாக நிறைவேறும். சந்தோஷமான நிகழ்ச்சி நடக்கப் போகிறது. அனைத்தும் நன்மையாகத்தான் நடக்கும் என் செல்லமே. உன் வாழ்க்கையை விட உனக்கு வரும் கஷ்டங்கள் பெரியதா? முதலில் அதை யோசித்துப்பார். ஏனென்றால் நீ நினைக்கின்ற வகையில்தான் உன் கஷ்டம் உன் கண்களுக்கு புலப்படுகிறது. அந்த கஷ்டத்தை முதலில் சுக்கு நூறாக உடைத்து எரி. அதை எரிய உனக்கு சக்தி இல்லாமல் அல்ல, உனக்கு பயம், பதைபதைப்புத்தான் உன்னை உடைத்து தகர்த்து எரிய யோசிக்க வைக்கிறது அது. ஏனென்றால் என்னுடைய செல்ல பிள்ளை, நீ ஒரு பளிங்குக்கல். என்னதான் மாசுபட்டாலும் தூசிப்பட்டாலும் அதே அழகுடன் பிரகாசமாக ஜொலிப்பாய். நீ எல்லாவற்றையும் முக்கியமாக நினைக்கிறாய். என்ன, அதேபோல் மற்றவர்களும் நினைக்க வேண்டும் அல்லவா? நிச்சயம் உன்னை அலட்சியப்படுத்தியவர்கள் நீ முக்கியம் என்று உன்னை தேடி வரும் காலம் வந்துவிட்டது. உன்னுடைய அருமையை புரிந்து உன் அன்பு செல்வங்கள், உன் அன்பு எவ்வளவு பெரியது என்று உணரும் காலம் வெகு தூரத்தில் இல்லை. நீ என்னுடைய இதயத்தில் உனக்கான ஓர் இடத்தை பெற்றுவிட்டாய் என் செல்ல பிள்ளையே. நீ என்னுடைய துவாரகமாயின் செல்ல குழந்தையாகிறாய். நிச்சயம் அதிலிருந்து வெளியே வரமாட்டாய். உன் சாயப்பா உன்னை முழு மனதுடன் ஏற்றுக்கொள்கிறேன். நீ உன்னை ஏற்றுக்கொண்டதால் தான் நீ என்னுடைய கரத்தை இறுக பற்றி கொண்டிருக்கிறாய். நிச்சயம் உன்னை தொய்வில்லாது கம்பீரமாக நடக்க வைக்கப் போகிறேன். இது சாயப்பாவின் சத்திய வாக்கு.
என் துணை கிடைத்து விட்டால் எதற்கும் நீ பயப்படக்கூடாது, கலங்கக்கூடாது, தைரியமாக செயல்பட வேண்டும். கூடிய விரைவில் நீ ஆகாயத்தை எட்டி பிடிக்கப் போகிறாய் என் செல்லமே. இதோ உன் வாழ்க்கை கண்டிப்பாக மாறும். உன் வேண்டுதல்கள் இந்த மாதத்தில் இன்னும் ஒரு சில தினத்தில் கண்டிப்பாக மாறிவிடும். சந்தோஷம்தானே? நல்லது நடக்கப் போகிறது என் செல்லமே. உனக்காக உன் சாயப்பா உன் வீட்டு வாசலில் காத்து கொண்டிருக்கிறேன். வா, வந்து என்னை உள்ளே அழைத்துச் செல். தைரியமாக இரு. சாயப்பா, நீ எங்கள் வீட்டில் இருந்து கொண்டே இரு. இப்படி எனக்கு கஷ்டங்களை வர அனுமதிக்கலாமா? நம்பியவர்களை எல்லோரும் என்னை மோசம் செய்கிறார்கள், நீங்களும் என்னை ஏமாற்றுகிறீர்களே என்று நீ என்னிடம் படும் கோபம் எனக்கு புரிகிறது. உன்னுடைய கோபம் சரியானதுதான். நீ பாசத்தோடு என்னை மனதில் வைத்துள்ளாய். ஆனால் பிரச்சனை என்றால் அடுத்தவர்களிடம் போய் அல்லவா நின்றாய். அதனால்தான் நான் அந்த நேரத்தில் உன்னிடம் வரவில்லை. இன்றுதான் என்னை மனமுருக முழு நம்பிக்கையோடு வேண்டினாய். அதனால்தான் என் செல்ல பிள்ளையை தேடி ஓடோடி வந்து விட்டேன். ஆம் செல்லமே, கண்டிப்பாக நிச்சயம் உன் பிரச்சனைகளை எல்லாம் சரி செய்து விடுவேன். நீ என்னை முழுமையாக நம்பிவிட்டாய் அல்லவா? இனி உனக்கு கவலையே இல்லை. நீ அழக்கூடாது, தைரியமாக இருக்க வேண்டும். உன் அழுகையை பார்ப்பதற்காகவா உன்னை படைத்தேன்? எல்லோரும் சுறுசுறுப்பாக இருக்கும்போது உன் முகம் மட்டும் வாட்டமாக இருக்கிறதே, ஏன்? நீ பாசத்திற்காக ஏங்கி கண்கலங்கி நிற்கிறாய். நீ என்னதான் நல்லது செய்தாலும் சிலர் தவறாக நினைக்கிறார்கள் என்று குழப்பத்தில் இருக்கிறாய். நான் சொல்வதெல்லாம் சரிதானே? கவலைப்படாதே. எந்த சூழ்நிலையிலும் உன் பாதையில் இருந்து வழிதவறி சென்று விடாதே. நிதானத்தோடு செயல்படு. பணம்தான் பெரிது என்று உன்னை கீழே தள்ளிவிட்டு செல்பவர்களுக்கு பாசம்தான் பெரிது என்று புரிய வைத்து உன்னிடம் வெகு சீக்கிரத்தில் வர வைப்பேன். உனக்கான நல்ல காலம் தொடங்கிவிட்டது, நெருங்கிவிட்டது என் செல்லமே. நல்ல நேரம் வந்ததால் தான் நீ என்னை நினைத்த பொழுதில் நீ கேட்ட வரமெல்லாம் தர நான் சீரடியில் சமாதியிலிருந்து வந்துள்ளேன். வெற்றி பெற்று விட்டாய். உன் வாழ்க்கை இனிப்பாக இருக்கப் போகிறது. இதோ உன் தேவைகளை பூர்த்தி செய்து உன் சாயப்பா உன் வீடு தேடி வந்துவிட்டேன். உன் வீட்டிற்குள் வந்துவிட்டேன். உன் வேலைகளை எல்லாம் முடித்து தர வந்துவிட்டேன். நீ நன்றாக நலமுடன் இருப்பாய். என் மீது முழு பக்தி பாசம் வைத்திருக்கிறாய். அப்படி இருக்கும்பொழுது என் செல்ல பிள்ளையை நான் கலங்க விடுவேனா? அப்படிப்பட்ட உன்னை ஒருபோதும் உன் சாயப்பா கைவிட மாட்டேன். என்னை நம்பு. ஆம் செல்லமே. பிறகு இந்த உலகத்தில் உன்னை யாரென்று எல்லோரையும் பார்க்கும் அளவிற்கு உன்னை பெரிய ஆளாக்கி விடுவேன். இது சாயப்பாவின் சத்திய வாக்கு. உன் கஷ்டகாலங்கள் அனைத்தும் முடிந்து ஆம் செல்லமே, வரும் வாழ்க்கை மங்களகரமாக அமையும். உனக்கு நல்லது மட்டுமே வந்து சேரும். இதற்கெல்லாம் அனுகூலமாக இன்று இரவுக்குள் உன் வாழ்வில் அதிசயம் நிகழ்த்தி ஒளியாய் நான் வருவேன். ஆம் செல்லமே, சந்தோஷமாக இரு, நிம்மதியாக இரு. இதோ உன் சாயப்பா உன் இல்லம் தேடி வந்து விட்டேன். நீ இதை கேட்டு முடித்த 10 நிமிடத்தில் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உன் வீடு தேடி வரும். ஆம், உன் வீட்டில்தானே நான் இருக்கிறேன். அந்த நேரத்தில் அந்த அதிர்ஷ்ட செய்தியை கேட்டு அப்படியே எனக்கு நன்றி சொல்வாய் என் செல்லமே. ஆம், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்.